அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்து ஒரு 10 விஷயத்த வந்து காட்டப் போறேன். அது வந்து நெறைய பேர் ஒரு 90% ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து அத ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதில்ல. இன்னுமே வந்து ஓல்டு வேலயே வந்து பண்ணிட்டு இருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ட. ஸோ இது 2026 வந்துருச்சு. நம்ம இன்னுமே பிஹைண்டா இருக்கக்கூடாது. ஸோ என்ன முக்கியமான ஒரு 10 கான்செப்ட் வந்து ஏஐ வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்க. இதுல நம்பர் 7 தான் வந்து ஆல்ரெடி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. என்டையர் QA டீம்ஸயுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இத பத்தி நெறைய பேருக்கு இது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லவே இல்ல. நீங்க ஒரு QA டெவலப்பரா இருக்கீங்க, இல்ல ஒரு QA டெஸ்டர் இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடா இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஏன் சொல்றேன், என்ன ஏதுங்கிறது புரியும். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டெவலப்பராவோ, இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனல்லேருந்து இன்னும் கத்துக்கணும், சாஃப்ட்வேர் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த சேனல வந்து பாருங்க. ஏன்னா நம்ம இதுல நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஏஐ பத்தி போட்டிருக்கோம். நம்மளோட டுட்டோரியல்ஸ், ரியாக்ட் டுட்டோரியல் இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயத்த வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நம்ம உண்மையிலேயே வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து ஏஐ பத்தி ஃபுல்லும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10 வேர்டு நான் வந்து சொல்றேன். இந்த 10 வேர்ட வந்து நீங்க வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க எங்கேயாவது பாருங்க. ஸோ இந்த வைப் கோடிங், கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங், ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ், எம்சிபி, ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரிவன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, ஓகே ஆல்ரெடி வந்து உங்களுக்குள்ள இந்த பஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த என்ன வேர்ட்ஸ்னாச்சும் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இது கூட தெரியாம நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3க்கும் குறைவாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக. ஏன் அப்படின்றத நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப் கோடிங். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம வைப்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளெயின் இங்கிலீஷில் சொல்கிறீங்க. இதுதான் வந்து அந்த ஆப்போட ஒரு வைப். ஸோ இதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏஏ கோடை வந்து ஆக்சுவலாக வந்து எழுத ஆரம்பிக்கும். எந்த சின்டாக்ஸையும் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணாம், ஒரு பாய்லர் பிளேட் தேவையில்லை. நீங்கள் வந்து எதை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பில்ட் பண்ணலாம். ஸோ ஏஐ வந்து பார்த்துக்கும் அதை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஏஐ வந்து பார்த்துக்கும். ஸோ இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, வைப் கோடிங் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பு இல்லை எம்பிபிக்கு வந்து எம்பிபினா வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம காட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஓகே. பட் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கும்போது நம்ம இன்னும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து அதை ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கணும், அந்த கோடை வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அந்த கோடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வைப் கோடிங் வந்து வெரிஃபிகேஷன் இல்லாமல் பண்ணுறதுங்கிறது நீங்கள் நேராக உங்களோட பக்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நினச்சிக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு ரேஸ் கார் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஏஐட்ட வந்து அந்த இன்ஜின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஸ்டியரிங்கை கண்ட்ரோல் பண்ணணும்ல, அது எந்த டேரெக்ஷனில் போகணுங்கிறத. நீங்கள் அதை விட்டுட்டு ஜஸ்ட் வந்து நேராக இன்ஜினை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அது போகணும் அப்படின்னா நேராக போய் அது முட்டிருச்சுன்னா நமக்கு தான் அது பிரச்சனை ஆகும். ஸோ வைப் கோடிங் ஓகே தான். பட் அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ வைப் கோடிங்க்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து இன்ஜினியரிங் கோடிங்க்கும் என்ன வித்தியாசம், எதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இண்டஸ்ட்ரியில் எது டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன்லையுமே வந்து கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கிறது பேசிக்காக ப்ராம்ப்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் சேர்த்து தான் வந்து வரும். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கிறது ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட பெருசு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் இஸ் கிரேட்டர் தேன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா குட்டாக வந்து எழுதுறது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பட் கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வேணும், எந்த கோட் ஃபைல்ஸு, டாக்குமெண்டேஷன்ஸ் என்ன, பாஸ்ட் கான்வர்சேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸு, ஏஐ வந்து அதை பார்க்கறதுக்கு, அதாவது பார்த்து அதை ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தப்பான கன்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, என்ன ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் மாடலாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கேவலமாக தான் கொடுக்கும். ஸோ இதனால தான் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க வந்து, நீங்கள் எந்த ஈவன் த ஸ்மார்ட்டஸ்ட் மாடல் கிவ்ஸ் யூ கார்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ, எந்த கன்டெக்ஸ்ட்டில் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு வந்து அவுட்புட் வந்து அது கொடுக்கும். ஸோ பெஸ்ட் ஏஐ டெவலப்பர்ஸ் வந்து இன்றைக்கி யார் அப்படின்னா, அவங்க வந்து கிளியராக வந்து ப்ராம்ப்ட் எழுதுறவங்க அப்படின்றது மட்டும் கிடையாது. எப்படி வந்து ஏஐ த என்டையர் இன்ஃபர்மேஷன் அந்த இதை வந்து ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை மொத்தமாக ஆர்கிடெக்ட் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மாசான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க. அது பெட்டராக ப்ராம்ப்ட் பண்ணுறவங்க தான் வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்குள்ளே வருவாங்க. பட் கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கிறது வேறு. மொத்தமாக அதை எப்படி இது பண்ணணுங்கிறத ஆர்கிடெக்ட் பண்ணுறது தான் அந்த கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கிறது. இதை பற்றி வேணும், டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை செப்பரேட்டாக வந்து மேக் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ தேர்ட் விஷயத்துக்கு போயிடலாம். நம்ம ஏஐ பேர் ப்ரோக்ராமிங். ஸோ இது என்ன அப்படின்னா,
இது வந்து ஏஐ வந்து இனிமேல் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் முன்னாடிலேருந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கிட்டப் கோபைலட் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஆட்டோ கம்ப்ளீட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டேப் 9ன்னு சொல்லிட்டுலாம் ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும். இப்போ வந்து மாடர்ன் ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட என்டையர் கோட் பேஸையே வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து என்னென்ன ஆர்கிடெக்சர் சேஞ்சஸ் வந்து அது சஜஸ்ட் பண்ணும், இல்லை பக்ஸை வந்து அதுவாகவே வந்து கேட்ச் பண்ணிடும். நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பக்ஸை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் வந்து இது வந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியாக வரல. ஸோ அப்போ வந்து ஏன் இது நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஏஏ வந்து பார்த்துக்கும். பேசிக்காக வந்து ஏஏ எப்படி அப்படின்னா ஒரு சீனியர் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு 24/7 வந்து உங்கள் பக்கத்துலேயே இருந்து எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதை வந்து யாருமே வந்து சொல்லவே மாட்டாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு முக்கியம்தான். பட் அவங்க வந்து பெஸ்ட் கோடராக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பெஸ்ட்டு கம்யூனிகேட்டராக யார் இருக்கா அப்படிங்கிறதான் விஷயம். ஏன்னா நம்மளோட வந்து ஏஐயோட பேர் பண்ணி அந்த கான்வர்சேஷனை வச்சு அது வந்து எப்படி நமக்கு வந்து அவுட்புட் வந்து சூப்பராக தருது அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு சொல்கிறோம்ல எப்படி வந்து நம்ம வந்து செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், கரெக்டாக பண்ணுறோம். இது இப்படி தான் இருக்கணும். இந்த இவ்வளோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நான் வந்து ஒரு ஏஐட்ட ஒரு வாட்டி வந்து சொன்னேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து எனக்கு ஒரு லாகின் பேஜில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எனக்கு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பேக் அண்ட் ஏபிஐ கால் பண்ணிடு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னேன். இது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 லைனுக்கு உண்டான கோடு எல்லாத்தையுமே ஒரே சிங்கிள் ஃபைலில் வந்து போட்டுருச்சு. நான் அப்போ சொன்னேன் இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லையே, நீ வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணிலாம் போட்டிருக்கணும் அப்படின்னு நான் அடுத்த ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா ஆமாம் அது வந்து என்ன சொல்லுது, ஆமாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டிருக்கணும், நான் ஏன் மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு தேவையே இல்லாத ஏதோ ஒரு யூஸ் எஃபெக்டோ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து ஏன் வச்சிருக்க அப்படின்னா இல்லை இது வந்து கரெக்டு தான் நீங்கள் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தான் வந்து ஏஐ கோட் பண்ண தெரிஞ்சாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கோடை புரியுதா, உங்களுக்கு தேவையா இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் தான் இன்னுமே ஸ்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இது வந்து ஒரு பேர் ப்ரோக்ராமிங் தானே தவிர்த்து நீங்கள் ஏஏ ஃபுல்லாக பண்ணட்டும் எனக்கு வந்து ப்ராம்ப்ட் மட்டும் கொடுக்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் அது வேலைக்கே ஆகாது. மேபி இன் ஃபியூச்சர் வந்து இன்னுமே வந்து அது ஏஐ இன்னும் பெட்டர் மாடலாக ஆகி அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கறதுலே எல்லாமே புரிஞ்சு அது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுது அப்படின்னா பெரிய விஷயம் தான். பட் இப்போ அது வந்து கிடையாது. ஸோ 4வது விஷயத்துக்கு போவோம். ஸோ ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து போன இதுக்கு ரிலேட்டடாக உள்ளதான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிக் ஒன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பிளான் பண்ணும், ஆக்ட் பண்ணும், வெரிஃபை பண்ணும், அதையே ரிப்பீட் பண்ணும். ஸோ ஒரு ஏஐட்ட நான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு பதிலாக அந்த ஏஜென்ட்டே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டாஸ்க்கை வந்து பிளான் பண்ணும், அதுவே கோடை ரன் பண்ணும், அதுவே வந்து கோடை எழுதும், அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணும், அதுவே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அதுவாகவே திருப்பி ஓடிட்டே இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு ஹியூமன் ஒரு தேவையே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பழைய படத்துலலாம் எதிரையாவது பார்த்துருப்போம்ல. ஸோ ஹாலிவுட் படத்துலலாம் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு லாகின் பேஜ் கனெக்ட் பண்ணு, ஒரு டேட்டா பேஸோட இருக்குது, டெஸ்ட் கேசஸ் எழுது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து இப்போ எந்திரிச்சு போய் காஃபியோ டீயோ நான் அப்படி ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வர நேரத்தில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கும். சில படத்துலலாம் காட்டியிருப்பாங்களா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இனிமேல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் வரது கிடையாது. நமக்கு ஆல்ரெடி இப்போ வந்து அது ரன் ஆகிட்டு இருக்குது. 2026லேயே ரியல் கம்பெனிஸில் இதெல்லாம் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வெளியில் போயிட்டு வர நேரத்தில் கூட உங்களோட விஷயத்தை ஏஏ வந்து பண்ணிட முடியும். ஸோ இந்த ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஷிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஏஐ வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறதை தாண்டி வந்து ஏஏ வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுதில்ல. ஸோ இப்போ இந்த ஃபேபிள் 5 பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனுமே இல்லாமல் நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன், அதுக்கு எல்லாம் முடிச்சு எனக்கு தனியாக தேவையான ஒரே ஒரு அவுட்புட்டை அது கரெக்டாக கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, இப்போ நான் வந்து ஓப்பஸ்லேயும் கொடுத்தேன். ஸோ கிளாடில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் திரும்புகிற இடத்துல எல்லாமே யூடியூப்லேயே ஆட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே திரும்பினாலும் கிளாடுன்னு வாங்க. ஸோ இந்த கிளாட்லேயுமே சரி ஓகே அப்படி என்ன இருக்குது, ஃபேபிள் 5ல என்ன இருக்குது, ஓப்பஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ எது வந்து பெட்டராக இருக்குது, எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஸோ 5வது விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பேசிக்காக வந்து ஏஐ வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து ஒரு செகண்ட்ஸ்லேயே வந்து மினிட்ஸ்லேயே வந்து அதால் கொடுக்க முடியும். பட் இதில் வந்து என்ன அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு வந்து மாறிடக்கூடாது. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்கணும் எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எந்த ஒரு கோடு எழுதுறதுக்கு முன்னாடியுமே வந்து நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி ஒரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால ஏஐ வந்து ஒரு 400 லைன் ஆஃப் கோடை ஒரே சிங்கிள் ஃபைலில் கொடுத்துச்சு அப்படின்னு.
இந்த விஷயங்கள் இது பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு 150 லைன் தான் இருக்கணும், 100 லைன் தான் ஒரு இதில் இருக்கணும், காம்பனன்ட் பேஸ்னா என்ன, ஸோ பேசிக்காக நான் பிரித்து வைக்கிறது தான் வந்து ரியாக்டோட ஒரு இதுவே. ஸோ அதையே உடச்சிட்டு அதை ஒரே சிங்கிள் ஃபைலாக கொடுக்குறதுக்கு எதுக்கு நான் அதை யூஸ் பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வருதுல்ல. ஸோ இதனால் வந்து இப்போ கோட் ஜென்ரேஷன்றது ஒரு சீப்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு உங்கள் கம்பெனிலேயே நீங்கள் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்குற சேலரியை விட ஜஸ்ட் ஒரு $20 தான் வந்து கிளாடோட ப்ரோ வெர்ஷன். ஸோ அதுக்கு கொடுத்துரும் அப்படின்னா அது வந்து $20 கிட்டத்தட்ட ஒரு 2000 3000. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அப்படின்னா ஒரு 15,000லேருந்து 25,000 வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான நான் சேலரி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சேலரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து இருக்கும். இதுக்கு பதிலாக நான் ஒரு 2000 3000 கொடுத்து உனக்கு பதிலாக நான் இந்த கோடே எழுதிரும் அப்படின்னா நம்மளோட வேலை அங்கே கேள்விக்குறியாக போயிடும். ஸோ அப்போ எனக்கு எங்கே அந்த வேலை இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து கோடு எழுதுறது வந்து முக்கியம்தான். அது என்ன இருக்குது என்ன ஏதுங்கிற ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அது கரெக்டாக பண்ணுதா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த புது வேர்ல்டில் அதாவது வந்து எது உண்மை, இந்த தேவைதானா, இந்த அவுட்புட்லேருந்து வர விஷயம் நமக்கு ஒர்த்து தானா, இது நம்ம உண்மையிலேயே வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஏஐ ஏரால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, சரி ஓகே ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறேனே அதுதான் ஜென்ரேட் பண்ணுது நான் அப்படி கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே அது வந்து ஒரு தடுமாற்றமாக தான் வந்து இருக்கும். எப்போவுமே வந்து ஃபவுண்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிறதுல வந்து ஒரு ஹை வேல்யூ ஸ்கில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு மறுபடியும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து இங்கே என்ன வேணால் கொடுக்கலாம். 150 300 லைன் 400 லைன் கூட ஏஐயால் இன்னொரு கூட நம்மளால் ப்ராம்ப்ட் பண்ணி கொடுக்க முடியும். அது கரெக்டு தானா, அது அந்த இடத்துக்கு தேவைதானா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆறாவதாக பார்த்தோம் அப்படின்னா எம்சிபி கிட்டத்தட்ட ஒரு ஹோல் ஏஐ வேர்ல்டே புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னால் என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து உங்களோட ரியல் டூல்ஸை வந்து இது வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களோட பர்சனலைஸ்டாக வந்து இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட கேலண்டர் ஷீட் இருக்குது, உங்களோட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று பேசிக்கும். ஏஐயோட இது வந்து பேசிக்கும். இது வந்து எப்படி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து எல்லாத்துக்குமே இப்போ நம்ம டைப் சி வந்து இருந்தால் எல்லா ஃபோனுக்கும் நம்ம வந்து இப்போ மோஸ்ட்லி முக்கால்வாசி எல்லா ஃபோனுக்கும் போட்டுக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெறும் சாட்பாட் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு ஆக்சுவல் ஒரு எம்ப்ளாயி மாதிரி இது வந்து வேலை பார்க்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கிளாடில் வச்சுருக்கேன் அப்படின்னா, கிளாடில் வந்துட்டு என்னால் ஜீராவை கனெக்ட் பண்ணிக்க முடியும், என்னால் ஃபிக்மாவை கனெக்ட் பண்ணிக்க முடியும், என்னால் வந்து கூகுள் கேலண்டரை கனெக்ட் பண்ணிக்க முடியும், கூகுள் ஜிமெயிலை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வர மெசேஜ் வந்து எனக்கு சம்மரைஸ் பண்ணு, இந்த மாதிரி மெசேஜஸ் வந்தால் இதுக்கு நீயே ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணு, இந்த அளவுக்கு என்னால் வந்து அதை இது பண்ணிக்க முடியும், பர்சனலைஸ்டாக அதை வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் அந்த எம்சிபிங்கிறது. ஸோ இதை பற்றி இன்னுமே டீட்டெயில்டாக நிறைய இருக்குது. எம்சிபியில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேக் கான்செப்ட்னா என்ன, லாங் செயின் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதை பற்றிலாம் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபைனலாக ஃபஸ்ட்டு வந்து பேசியிருந்தோம்ல வீடியோ. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தால QA வந்து எல்லோரும் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏஐ பவர் டெஸ்டிங்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஏஐ டூல்ஸே வந்து டெஸ்ட் கேஸஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு thousands ஆஃப் யூசர் சினாரியோஸாக அதுவே வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது. எட்ஜ் கேசஸ் நம்மளாம் ஒரு ஹியூமனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எதாவது ஒரு இடத்துல மறக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். அந்த எட்ஜ் கேஸை கூட மறக்காமல் அது வந்து செய்கிறது. ஸோ ஆட்டோ ஃபிக்ஸ் வந்து ஃபெயில் ஆனால் அந்த டெஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ என்டையர் மேனுவல் QA சைக்கிள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வீக் கணக்கில் இப்போ ஒரு வீக் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹவர்ஸ் கணக்கில் வந்துடுது. என்னால் ஒரு 4-5 ஹவர்ஸ் இருந்தால் மொத்த இதையுமே டெஸ்ட் பண்ணிட முடியுது. ஸோ இது எல்லாமே ஷ்ரிங்க் ஆகுதுல்ல. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, QAவே வந்து டிஸப்பியர் ஆகுதா, நிறைய பேருக்கு வேலை போகுதா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. யார் அந்த QA இன்ஜினியர்ஸ்லாம் யார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ டூல்ஸை வந்து அடாப்ட் பண்ணி அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க பாருங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட வேல்யூஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது. ஸோ 10 டைம்ஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது. இன்னுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏஐ வந்து யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து என்னோட டூலுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே அது வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அது நம்ம எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல இது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா வேணாமா, எல்லாத்துக்கும் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏஐ போகணுன்றது கிடையாது. இப்போ நம்மளோட வேலையை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட வேலையை சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி இன்னும் நம்ம எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணலாம், ஒரு ஹவர்ஸ் கணக்கில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம், டைமை எப்படி குறைக்கலாம், நம்மளால் எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்பர்ஸ் தான் வந்து தேவைப்படுறாங்க. அதனால் QA ஜாப்ஸே போகுது அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் யார் அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களோட வேலை கண்டிப்பாக போயிட்டு
போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ 8ஆவதா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் இந்த லூப் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ பேசிக்காக வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏஐ வந்து என்ன வேணால் கொடுக்கும். அதோட வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், அது என்ன கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து செக் பாயிண்ட் பண்ணணும். அந்த செக் பாயிண்ட்டுக்கு தான் வந்து ஹியூமன் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்ணுறோமோ, இல்லை டிப்ளாய் பண்ணுறோமோ, இல்லை ஏதாச்சும் ஏஐ வந்து ஏதோ ஒரு வல்னரபிலிட்டியை ஆட்டோமேட்டிக்காக அது இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அது பண்ணாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஏஐ கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ChatGPT, Claude எங்கே வேணால் போட்டு பாருங்கள், அது கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதால் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கவே முடியாது. கரெக்டாக பண்ணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டி வந்து நமக்கு தெரியுது, அந்த ஃப்ளாஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ ஏஐ தான் இதை எழுதுனுச்சு அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையவே கிடையாது. நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் தான் ஓகே, ஏஐ ஜென்ரேட் பண்ண கோடில் இந்த இடத்துல வந்து வல்னரபிலிட்டி இருக்குது, ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியணும். மறுபடியும் நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான். ஸோ பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டினியூஸ் எவால்வேஷன். ஸோ ஏஐ மாடல் வந்து கிட்டத்தட்ட வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ போன வாரம் நான் வந்து கொடுத்தேன், இல்லை போன மாதம் நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன், அது வந்து இப்போ வந்து மொத்தமாக வேறு மாதிரி பிஹேவ் ஆகுது அப்படின்னா, அது மொத்தமாக அந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட மாடலை அவங்க அப்கிரேட் பண்ணும்போது, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாடல் வந்து எப்படி அப்கிரேட் ஆகுது, எப்படி நமக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தா கரெக்டான ரிசல்ட் வரும், ஸோ எப்படி வந்து பைப்லைன் இருக்குது, எப்படி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து சேஃப்டியாக வந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும். ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் அக்யூரேட்டாக, சேஃபாக, ரிலேபிளாக தான் இருக்குது அப்படின்னாலுமே சம்டைம்ஸ் நம்மளால் வந்து அதை ஃபுல்லுமே வந்து நம்பவே முடியாது. நம்ம தான் அதை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் ஏஐ டெவலப்பர். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி, ஒரு பிளெண்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் ஏஐ டெவலப்பராக வந்து இருப்பீங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சின்டாக்ஸை வந்து மெமரைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் எப்படி வந்து நான் ஏஐயோட வந்து டேரெக்டாக பேசுகிறது, எப்படி வெரிஃபை பண்ணுறது, எப்படி கொலாபரேட் பண்ணுறது ஏஐ சிஸ்டம்ஸை, இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரூ டெக்னிக்கல் லீடர் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து இருக்குது இந்த ஏஐ ஏரால. ஸோ இதுக்கப்புறம் அது வேறு மாதிரி கூட மாறலாம். இந்த ஏஐ ஏரால இந்த மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்கில் அப்படின்னா, இது வந்து கோட் எழுதுறது அப்படிங்கிறத தாண்டி எப்படி வந்து அதை பில்ட் பண்ணணும், ஏன் அது முக்கியம், எப்படி நான் வந்து ஏஐயை கைட் பண்ணி நான் அதை வந்து என்னோடய வேலையை வந்து சீக்கிரமாக முடிப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். ஸோ இதனால் வந்து ஏஐயே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, இல்லை ஏஐ யூஸ் பண்ணி தான் ஆகணும், பட் அதுக்கு நமக்கு ஃபவுண்டேஷன்ஸ் தெரியணும், ஏஐ பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த 10 கான்செப்ட்டை வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, ஒரே ஒரு மேசிவ் ஷிஃப்ட் தான். இப்போ நம்ம அந்த 10 கான்செப்ட் சொல்லியிருந்தோம்ல, வைப் கோடிங், கண்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங், ஏஐ பேர் ப்ரோக்ராமிங், ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ், ஸ்பெசிஃபிகேஷன் டெவலப்மெண்ட்டு, எம்சிபி, ஏஐ பவர் டெஸ்டிங்கு, அந்த செக்யூரிட்டி, கண்டினியூஸ் எவாலுவேஷன், ஃபுல் ஸ்டாக் ஏஐ டெவலப்பர். ஸோ இது எல்லாமே இந்த 10 கான்செப்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு மேசிவ் ஷிஃப்ட்டாக வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே 1 to 1 இன்டர்லிங்க்டு தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வைப் கோட் பண்ணுறேன் அப்படின்னாலும், இல்லை எது நம்ம சொல்கிறனாலுமே அது 1 to 1 இன்டர்லிங்க்டாக தான் வந்து இருக்கும். எதாக இருந்தாலும் நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸ்க்கு தான் அது கரெக்டாக போய் நிற்கும். அது வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ இந்த மேசிவ் ஷிஃப்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னொரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து யார் வந்து டீமை வந்து லீட் பண்ண போகிறா, யார் வந்து ஏஐ வந்து பெட்டராக யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறதுல தான் போய் நிற்க போகுது. ஸோ இப்போயிலேருந்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ஃப்ரீ வெர்ஷன்ஸே நிறைய இருக்குது. நிறைய ஏஐ பற்றி நம்மளே போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா நான் அதையுமே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஏஐயில் வந்து எப்படி வந்து கோடிங் டூல்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ஃப்ரீயாகவே என்ன இருக்குது, பெய்ட் கொடுத்து என்ன பண்ண முடியும், எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ₹1 கூட செலவே பண்ண வேணாம். நம்ம அதை எல்லாத்தையுமே வாங்கி டெஸ்ட் பண்ணி நம்ம உங்களுக்காக அதை செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவையும் செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.